Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல சூப்பரான ஒரு கடல் பாசி ரெசிபி பார்க்க போறீங்க. அதுவும் ஃப்ரூட் கடல் பாசி ஈஸியா எப்படி பண்றது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க friends. வாங்க எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த கடல் பாசி பண்றதுக்கு 1 கப் கடல் பாசி எடுத்து வச்சிருக்கேன். அதை விட சின்ன கப்பில் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழமும் இன்றைக்கி வந்து மாதுளைப்பழமும் வச்சு நம்ம வந்து கடல் பாசி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அகர் அகரை ஊற வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அகர் அகரை இதில் வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சிக்கலாம். இதை இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா காய்ச்சினோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக கரைஞ்சிடும். இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் அது கூட எடுத்து வச்சுருந்த சுகர் சேர்த்துக்கிறேன். இது கூட சுகர் சேர்த்தா தான் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கிடைக்கும். இது கூட சர்க்கரையோ இல்லை கறிப்பெட்டி அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு தீப்பியும் இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு ஜெல்லி மோல்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதை ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஜெல்லி மோல்டில் நம்ம வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மேலே இந்த கடல் பாசி காய்ச்சின கடல் பாசியை நம்ம ஊற்றிக்கலாம். ஃப்ரூட்ஸே சாப்பிடாத அந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜெல்லி மாதிரி கடல் பாசி மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அது ஃப்ரூட்ஸுங்கிறதே மறந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ என்னோடய சன் கூட இருக்காங்க. ஃப்ரூட்ஸ் வந்து சின்ன பையன் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம அந்த மோல்டுக்குள்ளார போட்டுட்டு நம்மளோட அந்த காய்ச்சின அந்த கடல் பாசியை இது மேலே நம்ம ஊற்றிட வேண்டியதுதான். ஸோ உள்ளுக்குள்ளே அது வந்து ஒரு லேயர் வந்து ஃப்ரூட்ஸும் மேலே வந்து கடல் பாசி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இது இந்த ஃப்ரூட்ஸில் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஆப்பிள் இல்லை கொய்யா ஸோ என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கெஸ்ட் வரும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி செய்து வைக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸு சாப்பிடாத என்னோடய சன் தான் வந்து இதை சாப்பிட்டு காமிக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸே அவ்வளோவா பிடிக்காது. அவங்க கூட இதை வந்து லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.